விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, சிஎம்எஸ் உரத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட்டு சிஎம்எஸ் உரம் அப்டின்னா என்னன்னு பார்த்தோம்னா, செகண்டரி நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இது 3ம் வந்து கலந்த மாரி வரக்கூடிய உரத்த தான் நம்ம வந்து சிஎம்எஸ் உரம் அப்டின்னு சொல்றோங்க. இது வந்து பார்த்தோம்னா, நம்ம லிங்கா கெமிக்கல் மைக்ரோனல்ல ஆக்டிசால் பிளஸ், அக்ரியா பிளஸ், பாக்கியா அப்டின்ற 3 பேர்ல வந்து கிடைக்குதுங்க. இந்த சிஎம்எஸ் உரத்தோட பயன்கள் என்ன? இது எந்தெந்த பயிருக்கு வந்து பயன்படுத்தலாம்? ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ப பயிரோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 12 சத்துக்கள் தேவைப்படுதுங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, பிரைமரி நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய என்பிகே. இது வந்து நம்ம நார்மலா வந்து யூரியா, காம்ப்ளக்ஸு, பொட்டாஷ் இது யூஸ் பண்ணும்போதே பார்த்தோம்னா, அதிலேயே வந்து நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் வந்து இது 3மே கிடைச்சிருங்க. அது இல்லாம செகண்டரி நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிருக்கு வந்து தானா கிடைக்காதுங்க. நம்ம குடுத்தா தான் வந்து அந்த பயிர் எடுத்துக்குங்க. அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் அதே மாரி தாங்க. பயிருக்கு வந்து தானா கிடைக்காதுங்க. நம்ம வந்து குடுத்தா தான் வந்து பயிருக்கு வந்து கிடைக்குங்க. அடுத்து இந்த சிஎம்எஸ் உரம்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரியா பிளஸ பத்தி பார்க்கலாங்க. இதுல வந்து கால்சியம் வந்து 9%ம், மெக்னீசியம் வந்து 6%ம், அது இல்லாம சல்ஃபர் வந்து 9%ம் இருக்குங்க. அடுத்து இந்த அக்ரியா பிளஸ் உரத்த எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நெல், கரும்பு, வாழை அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான காய்கறி, பூ மற்றும் பழ வகை பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இது ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது 1 மூட்டையிலேருந்து 2 மூட்டை வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இதோட பேக்கிங் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, 25 கிலோ மூட்டையாவும் கிடைக்குது, 50 கிலோ மூட்டையாவும் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த அக்ரியா பிளஸ் உரத்த பயன்படுத்துறதால நம்ம பயிருக்கு வந்து என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ப மண்ணுல இருக்கக்கூடிய காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பிஹெச் லெவல வந்து நடுநிலைப்படுத்தி நம்ம பயிரோட வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது மாரி மண்ணுல இருக்கக்கூடிய காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை நடுநிலைப்படுத்துறதால இந்த அக்ரியா பிளஸ் உரத்த நம்ம வந்து சாயில் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து நம்ம பயிரோட தண்டு வந்து நல்லா தடிமனா வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம பயிரோட தண்டு எந்த அளவுக்கு ஊக்கமா வருதோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம செடி வந்து நல்லா ஊட்டமா வருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பயிருமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க. அடுத்து இந்த அக்ரியா பிளஸ் உரத்துல மெக்னீசியமும் வந்து கூட கலந்து வரதால பார்த்தோம்னா, நம்ம பயிருக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு தேவையான நுண்ணூட்டமும், சூரிய ஒளியும் வந்து நம்ம பயிருக்கு எடுத்து குடுக்குதுங்க. அப்படி பண்றது மூலமா பார்த்தோம்னா, நம்ம பயிர்ல வந்து நல்லா வந்து பூ எடுக்கிறதுக்கும், பிஞ்சு வந்து நல்லா வந்து புடிக்கிறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இந்த அக்ரியா பிளஸ் யூஸ் பண்றதால பார்த்தோம்னா, நம்ம பயிர்லயும் வந்து நல்லா வேரோட்டமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து பயிருக்கு தேவையான அமினோ ஆசிடும் வந்து இது வந்து உற்பத்தி செஞ்சு, நம்ம பயிருக்கு தேவையான வளர்ச்சியுமே வந்து குடுக்குதுங்க. அடுத்து நம்ம பயிர்ல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்திய வந்து நம்ம பயிருக்கு வந்து குடுக்குதுங்க. அடுத்து இந்த சிஎம்எஸ் உரத்த பயன்படுத்தும்போது பார்த்தோம்னா, நல்ல குவாலிட்டியான ஈல்டு வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்து இது வந்து கடினமா இருக்கக்கூடிய மண்ணுலயும் வந்து காற்றோட்ட வசதிய ஏற்படுத்தி, மண்ண வந்து லேசாக்கி, நம்ம பயிருக்கு வந்து தேவையான சத்துக்கள மண்ணுலருந்து எடுத்து குடுத்து, நம்ம பயிர வந்து நல்லா வளர்ச்சி அடையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.